சென்னையில வந்து ஜீரோ மோடி அப்படின்னு சொல்லி அண்ணா அந்த யாருன்னா பரந்தாமன் அவராண்ணா அண்ணா நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை? அவருக்கு பற்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. எந்தெந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குது ஒரு பெட்டி தூக்கிட்டு போயிடுவார். அங்கே போய் உட்காந்து நிதியமைச்சர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதையே தான் பேசிட்டு இருப்பார். அவர் பேசக்கூடிய என்ன ஆதாரம் இருக்கு? இந்த குரூப் தான் உட்காந்து ஏதோ ஆந்திராவில் தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடந்த பொழுது தேர்தல் ஆணையம் மிட் நைட் 2 மணிக்கு பதிவான ஓட்டை எலக்ட்ரானிக் முறையில் மாற்றினாங்கன்னு கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப்புங்கண்ணா அது. இன்னைக்கு அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்கெல்லாம் யார்? இந்த பரந்தாமன் அவர்களோ இந்த பற்கலா பிரபாகர் அவர்களோ அடிப்படையில் யார்? இவங்களாம் வேலை இல்லாதவங்க. அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றாங்க. அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்கிறக்கா அதை கவிக்கிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பிரஸ் மீட் வச்சு உங்கள் டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 14 லட்சம் கோடிக்கு மேல். அது மாநில அரசு இல்லைன்னு சொல்லுங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் எவ்வளவு வந்திருக்கு, அதை நம்முடைய ஸ்டாலின் ஐயா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதோ இவங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை பத்தி பேச மாட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரப்ஷனை பத்தி பேச மாட்டாங்க. எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் புனிதமா. ஆனா பிரஸ் மீட் வச்சு இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு ஏன்னா வேங்கை வயல் நடந்து செல்லுங்க. இந்த பற்கலா பிரபாகரோ இங்க இருக்கக்கூடிய பரந்தாமனோ வேங்கை வயலுக்கு போய் பார்த்தாங்களா? மாநில அரசை பத்தி பேசினாங்களா? எதையும் பேச மாட்டாங்க. சும்மா திமுக காரங்க போற ரெண்டு எலும்பு துண்டை கவிக்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல தேவையில்லாம உளறி கொட்டுவது தான் இவர்கள் முன்னிலை வேலையாக இருக்கு. அதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க.